வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பற்றி செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்னா என்ன, அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் என்ன, அது போக டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்னா என்ன, கேண்டல்ஸ்டிக்னா என்ன, அது போக நம்ம வந்து ரோல் ரிவர்சல் அப்படின்னா என்ன, ஸோ அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா என்னென்ன அடுத்து இம்பார்ட்டன்ஸாக என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட்டில் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து அக்குமுலேஷன், ரெண்டாவது அட்வான்ஸிங், மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன், நாலாவது வந்து டிக்ளைன். இந்த அக்குமுலேஷனும் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அப்புறம் அட்வான்ஸிங் அண்ட் டிக்ளைன், இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய மார்க்கெட்டோட ஃப்யூச்சர் மார்க்கெட்டோட ஒரு ஃப்யூச்சருக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது. 4 ஸ்டேஜ் ஒன்று எப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? அந்த இதில் மெயினாக நம்ம வந்து இந்த 4 ஸ்டேஜும் வந்து எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அக்குமுலேஷன். ஸோ இந்த அக்குமுலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஹையரில் இருந்து மேலே இருந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த் ஆர் மோர் தென் 6 மந்த்லேருந்து லாஸ்ட்டு கீழே இறங்கி ப்ரைஸ் வந்து ஃபால் டவுன் ஆகிட்டுருக்கு, கீழே இறங்கி வந்துட்டுருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடியது கன்சாலிடேஷன். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா லாங் பீரியட் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டவுன் ட்ரெண்டில் நடக்கக்கூடிய லாங் பீரியட் கன்சாலிடேஷன் அப்படிம்பாங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 20 மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வர மாதிரி ஒரு ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம ஒரு 20 மூவிங் ஆவரேஜ் லைன் போட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே, அதாவது அந்த 20 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வான்ஸிங் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து அந்த ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் நடக்கும்போது ஒன்ஸ் இந்த அக்குமுலேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டில் போகுது பார்த்திங்களா, அந்த பிரேக் அவுட் ஆகுது பார்த்திங்களா இந்த இடம். ஸோ இந்த பிரேக் அவுட் இடத்து பேர் தான் வந்து நம்ம வந்து அட்வான்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அக்குமுலேஷன் நடந்த உடனே நடக்கக்கூடிய ஒரு பிரேக் அவுட்டுக்கு தான் வந்து அட்வான்ஸிங்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது எப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ், இந்த 50 அண்டு ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ், ஸோ இந்த ஷார்ட் டைம் மூவிங் ஆவரேஜ், லாங் டைம் மூவிங் ஆவரேஜ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி தனியாக வீடியோ இருக்குது, அதில் போட்டிருக்கேன். ஒரு 50 மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் மூவிங் ஆவரேஜ் அடிப்பாங்க. லாங் டேர்ம்லாம் போனால் 200 மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் அடிப்பாங்க. ஸோ ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், அதில் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் நான் மூவிங் ஆவரேஜில் லாங் டேர்ம்னா எப்படி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும், ஷார்ட் டேர்ம்னா என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ ஃபஸ்ட்டு ப்ளூ, இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா 10 மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 20 மூவிங் ஆவரேஜ் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகி போகுது பார்த்திங்களா, இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகுது பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதே வந்து நம்ம ரொம்ப நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜும் 50 மூவிங் ஆவரேஜும் நம்ம போட்டு ஈஸியாக வந்து நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஸோ வந்து ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. ஒரு லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து அப்படியே வந்துட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வே மார்க்கெட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது என்ன நடக்குன்னா, மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு லாங் வந்துடுச்சு. ஸோ வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கையில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் அதோட மீனிங். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு நமக்கு ஒரு வேர்டு சொல்கிறாங்க. அது வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து நடக்கும்போது இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லாங் பீரியடில் வந்து கன்சாலிடேஷன், அந்த கன்சாலிடேஷன் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் நடக்கும். அதுக்கு தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மூவிங் 200 மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் லைனை அதுக்கு மேலே டிக்ளைன் ஆகிற மாதிரி வரும். ஸோ ஓகேவா, அதுதான் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்ளைனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சேம் அப்படியே தான் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது பார்த்திங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்த உடனே மார்க்கெட் வந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கு கீழே போகும், டிக்ளைன் ஆகும், ப்ரைஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக டிக்ளைன் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம வந்து டிக்ளைனின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ வந்து என்ன நடக்கும், ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து லோயர் ஹை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்த்துக்கணும். அது நான் சொல்கிறேன் நான். லோயர் லோனா என்ன, லோயர் ஹைனா என்னங்கிறது நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 200 மூவிங் ஆவரேஜுக்கு வந்து மேலே, அதாவது 200 மூவிங் ஆவரேஜுக்கு கட் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும், டிக்ளைன் ஆகும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம டிக்ளைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கன்சாலிடேஷன், அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்குமுலேஷன் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கிறது, நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது, அக்குமுலேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அட்வான்ஸிங் அடிப்பாங்க. அட்வான்ஸிங் அப்படின்னா அந்த அக்குமுலேட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் திரும்பிக்கும், அந்த இடத்த வந்து அட்வான்ஸிங் அடிப்பாங்க. அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஒன்ஸ் இந்த மார்க்கெட்லாம் அப் ட்ரெண்டில் போயிட்டு அது அதோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹையர் ஹையில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இருக்கிற ஷேர்ஸில் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்த வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் டவுனில் திரும்பும் பார்த்திங்களா, அந்த இடத்த வந்து நம்ம டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸு, அப்டேட்ஸு, ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இப்போ இதுவரையும் பார்த்தது மெயினாக வந்து என்னென்ன சப்போர்ட் லைன், என்னென்ன ட்ரெண்ட் லைனு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்டேஜஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பையிங் அண்ட் செல்லிங் எல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நன்றி.